ஹாய் கேஸ், எனக்கு ஒரு புது கண்டென்ட் என்னென்னா, ரொம்ப நாளாக நம்ம வரல. அதே மாதிரி ஒரு ஃபிஷ் ஒன்று வாங்கியிருக்கோம் இன்றைக்கி புதுசாக. பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த டேங்கை பார்த்தீங்களா, நல்லா ரொம்ப மோசமாயிடுச்சு. நானும் கொஞ்சம் நல்லா ஊருக்கு போயிட்டேன். அதனால் இதே சரியாக அதனால் மாற்ற உள்ள பாருங்கள். மெயின்டெனன்ஸே பண்ணாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கோல்டன் ஃபிஷ்ஷு உள்ளே 2 பத்தாதிக்கு 2 ஆற்று மீன் வேறு இருக்குது. சரியான நாத்தம். இப்படி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் பேசிகிட்டு இருக்குது. இப்போ சரியான நாத்தம் அடிக்குது. சென்ட்டு போட்டால் கூட நாத்தம் அடங்காதுன்னு மாதிரி இருக்குது. இப்போ வாங்க இதை டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்ருவோம். ஓகே, ஓகே ஓகே பார்த்து தங்கமே தங்கமே தங்கமே. ஃபீமேல் கொஞ்சம் துள்ளு பார்த்து. Yeah. Oi man. What? Guys, ஒரு சோக கதை இதுதான் சொல்கிறது. தண்ணி மாற்றாமல் இருந்து ஒரு மீன் உப்பி செத்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? சே, நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள், கோல்டன் மீன் ரொம்ப குண்டாயிடுச்சு. வர தெரியுதா? பாருங்கள். அதான் அது குட்டி போடுமா? ஆனால் இங்கே பாருங்கள் கை, சனியமே நம்மளோட எனக்கு இருக்கிறதே ரொம்ப ஃபேவரட்னா இது தான். இதுவே சேர்த்து போயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஓ வாட் கைஸ், ஒரு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலான்னு பார்த்து இதை வாங்கிட்டு வந்து அது லாஸ்ட்டாக அது எப்படி ஆயிடுச்சு. கல்லுமே எடுத்து போடுறேன்னா போடும். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஆகும். பாருங்க. சே, இது 2 ஆத்து மீன் தான்டா. எஸ். அது விட்டுலாமா உள்ளையா? இதுக்குள்ள ஷார்க் இருக்கு. ஷார்க் இருக்குல்ல, கடிச்சு போடுமா? ஆமாம், முடிச்சிடும். சோல் முடிச்சிடும். எஸ், அதே மாதிரி ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, ஸோ நான் ஏர் கட் பண்ண போகிற இடத்துல ஷார்க் இருந்துச்சு. ஸோ அதை நான் வாங்கி வளர்த்துருக்கேன். ஸோ அண்டர் கிரவுண்ட் டேங்க்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம காமிக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணால் தான், லைக் மட்டும் ஒன்று போட்டுருங்க வாங்க. ஆனால் ஸோ இப்போ நான் எப்போவுமே திறக்க மாட்டேன். ஆக்சுவலாக இந்த ஆற்று மீனை நம்ம அதுக்குள்ளே விட்டோம்னா ஷார்க்குக்கு இறையாயிருமே. சரி, விட்டுடலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. அது பார்த்து பிடி. ஓகே, லெட்ஸ் கோ. விட்டுட்டோம். நிரந்தரமா போ. செல்ல மொபைல் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கணும். இன்னொன்று இருக்குமே. தங்கமே, 2 தங்கங்களே இங்கே வாங்க. இப்போ எப்படியும் அது வரப்போகிறதில்ல. இனி ஒரு ஆற்று மீன் இருக்கும். இப்போ அந்த ஆற்று தீபாவளி முடிஞ்சு யாரோ பாட்டா சொல்லிக்கிறீங்க. புதுசாக இருக்குது பை. இந்த டேங்க்குள்ளே 2 மீன் வாங்கி எடுத்துக்கிட்டேன். நான் இருட்டில் எதுவும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கல் இருக்குது. கல்லுக்குள்ளே தான் அது இருக்குது. பாருங்கள், இந்த ஆற்று மீன் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இங்கே போது பாருங்கள், ஜூம் போட்டு காமிக்கிறேன். ஆனால் இப்போ தெரியாது அதிகமாக. ஸோ ஃப்ளாஷ் கரெக்டாக இருக்கணும். ஓகே கைஸ், அதை அப்படியே இப்படி சாத்துவோம். இந்த கல்லையும் ஒரு அலசிடலாமா? இந்த கல் அப்போ தான் நல்லாயிருக்கும். அது என்ன உள்ளுக்குள்ளே? இன்னொரு மீன் இருக்குன்னா இப்போ எந்த மீன் விட்ட? இன்னொரு மீன் இருக்கு. இன்னொரு ஆத்து மீன் இருக்குது. ஆமாடா. எப்படி 2த்தையுமே விட்டுட்டு தானே? ஓய் மேன், என்னது இது? ஆத்து மீன் குட்டி போட்டுச்சா? ஆனால் நாத்தடிக்குது. இது என்னது? இங்கே குடு. மாடிச்சு பத்தியா? ஓகே, சூப்பர். இங்கே பாருங்க, ஷார்க்கு ரெட்டல் ஷார்க்கு பாருங்க. இந்த கரப்பான் தொல்லை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு கைஸ்.
அது வந்து அப்படியே அதே மாதிரி தவக்கலை அதிகமாக இங்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இப்போ தெரியாது, காமிக்கிற நேரம் டைம் வரும், அப்போ நான் காமிப்பேன். நான் என்ன போகுது இந்த கல் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். ஆனால் பாருங்கள், இந்த மீன் செத்தெல்லாம் என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள், உப்பி தான் செத்து போயிடுச்சு. கண்ணு கிட்டலாம் பாருங்களேன். சே ஓகே, இந்த 2 கொலை விடாதீங்க, உங்களெல்லாம் நான் பத்திரமா தான் வச்சுப்பேன். ஒரே பூச்சி பூச்சியாக இருக்கு. வாட் இஸ் திஸ் மேன்? இந்த டைஸ் ஒரே இதுவாக இருக்குங்க பாருங்க. சோக கதை அண்ட் ஒரு ஹாப்பினஸ் கதை. நான் எதை சொல்கிறேன்னே தெரில. 2 குட் நியூஸு, ஒரு பேட் நியூஸு. என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரில கைஸ். எல்லாமே பாசிட்டிவாக போட்டேன். ஆனால் என்னன்னே தெரியல, என்னோட ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் இப்படி நடந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டாங்க என்னடா இவனோட மீன் செத்து பண்ணதுக்கு நீ எனக்கு எதுக்குடா நீ அட்வைஸ் பண்ணுறேன்னு கேட்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க, இந்த மீன் இருக்கிறதுலே ரொம்ப கிளாசிக்காக நல்லா இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு வேலை கொடுக்குற மாதிரி திட்டுட்டேங்க. அது எடு, இந்த பொட்டனை தேடு. இந்த மீனை தான் இப்போ எடுக்க போகிறோம். பார்த்து தண்ணி ஒழிச்சு மீன் ஒழிவு உங்கமே. இந்த ஒழிவில் ஒழுங்கல இரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. ஆச்சு பத்தில் ஆச்சு. அதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கே கல் இருக்கு பாரு பார்த்தா. இங்கே ஒரு கல். இந்த 2 மீனுமே ஒரு லக்கினஸ்னால எனக்கு கிடச்சிதான் என்னன்னு தெரியல. இது வாங்க போல நான் போகவே இல்லை. கலர் நல்லா இருக்குது கைஸ். இந்த 2 கலருமே, இந்த ஜோடி 2மே சூப்பராக இருக்குது பாருங்க. அதுலேயும் எனக்கு இந்த பிங்க் தான் நல்லா தான் பிடிச்சிருக்கு. வாவ், என்ன சூப்பர். இது ஒரு அலச போகிறோம். நீங்கள் அதை அப்படியே உள்ள விட்டுருவோம். இதெல்லாம் சின்ன கல் உடஞ்சிருச்சு. ஓகே கைஸ், டெம்பரேச்சர் செட் ஆகிடுச்சு. ஓகே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். வேணாம் தான் சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு வெளியே போதும் அவ்வளோ போதும் நினச்சதே தெரியல கைஸ். அப்படியே அழகாக பிடிச்சிருப்போம். பெரிய மீன் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி மீன் தருவாங்க இல்லை எப்படி போட்டு தராங்க எனக்கு சுத்தமாக தெரியல. நீ எப்படி மீன் அவுத்து விட்டு ரிலீஸ் பண்ணுற நானும் பார்க்கலாம் அப்படின்னு தான் அவுத்து விட்றாங்கன்னு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பாருங்க, ஏய் வேறு வழியில் அவ்வளோதான். இப்படி தாங்க மாதிரி பண்ணணுமே. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே நீட்டாக இப்போ அது உள்ளாமா. ஓகே எங்கே அந்த எல்லோ வெள்ளங்கானா? என்ன எல்லோ? இங்கே இருக்கு கோல்டன் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் நீ போட்டு முடி. ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியாத இந்த சரியாக தெரியல. வேணாம். ஓகே அடி சைடு உள்ளாமா உள்ளான்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் கல்வி போட்டுட்டியா? ஓகே ரெடியா? ஓகே கோ, லெட்ஸ் கோ. 1 2 3 கோ. போங்க. இன்னொன்று இருந்தது எங்கே? ஓகே ஃபினிஷ். அந்த காரியம் சிறப்பாக முடிந்தது. வாவ், இப்போ இந்த டேங்கை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ற மறுபடியும் புழுவாட்ட கிடக்குது. புழுவா? எங்கே இல்லையா? இல்லை சரி லெட்ஸ் கோ. ஓகே, ஆனால் இது என்ன கொஞ்சம் சோவராக இருக்குது.
ஸோ ஸ்ட்ரெஸ் தான் இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்துருக்கு. அப்போவும் சரி இப்போவும் சரி எனக்கு தெரிஞ்ச கல்வி தான் நான் வாங்குவேன். ஓகே, கேமரா கட் அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை பாருங்க கைஸ், இந்த டேங்க் மறுபடியும் நான் டெக்கரேட் பண்ணணும். மெயினாக இந்த ஸ்க்ராட்சு இதெல்லாம் அவ்வளோக்கா முடிஞ்சதும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, இதை போன அன்றைக்கே என் கையில் ஒரு கோடு விழுந்துச்சு. வந்ததுக்கு ஒன்று வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டுருச்சு இந்த ஸ்க்ராட்சை. பாருங்க, வாவ், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கொஞ்சம் ஜூம்லேயே வச்சுருக்கேன். பறக்குதுடா. போடுத்தார். ஓகே, லெட்ஸ் கோ. வாங்க, நெட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் டிவி பார்த்துருக்காங்க. ஓகே ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பை பை. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மீண்டும் சந்திக்கலாம் கைஸ். பை பை.